வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாக டேஸ்ட்டாக தேங்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தேங்காய் சாதத்தை இந்த மாதிரி செஞ்சு சைட் டிஷ் இந்த மாதிரி நம்ம சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இதை ஈஸியாகவும் நம்ம செஞ்சுக்கலாம். இது ஆஃபீஸு, ஸ்கூலு எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்து விடலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, இது கூட பட்டை மிளகா, ஒரு 2 பட்டை மிளகா இந்த மாதிரி கிள்ளி நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே முந்திரி நம்ம போட்டுக்கலாம். ஒரு 8 முந்திரி நான் போட்டிருக்கேன் நான். இப்போ இது எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் ஜீரகமும் ஒரு 5 6 பெப்பரும் நம்ம போட்டுக்கலாம், மிளகு போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூட பச்சை மிளகா ஒரு 2 3 போட்டுக்கலாம். காரத்துக்காக வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பச்சை மிளகா போடும்போது. இதையும் லைட்டாக நம்ம எண்ணெயில் வறுத்துக்கலாம். இப்போ திருவின தேங்காய், நான் 1 கப் தேங்காவை இது கூட நான் போட்டுக்கிறேன். இப்போ இது கூட லைட்டாக நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இது கூட லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே வறுத்த நிலக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட. இப்போ இது கூட நம்ம ஆறின சாதத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது நம்ம ஆஃபீஸ் போகும்போது கூட நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இறக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இதுக்கு உருளைக்கிழங்கு சைடிஷ்ஷு அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.